வணக்கம் மகளே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல நடந்த சர்ச்சை. என்ன மேட்டர் அப்டின்னா, நியூஸ் மீடியாக்கள்லாம் இப்ப இன்பநிதி தான் ப்ரொஜெக்ஷனா இருக்கு. ஹெட்லைனா இருக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்பநிதி, இன்பநிதி, இன்பநிதி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த பேர சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பையனான இன்பநிதி. அவர் இன்னும் கட்சியில எந்த பொறுப்புலயும் இல்ல. எதுலயுமே கிடையாது. பட் இப்ப ஹைலைட் பண்ணக்கூடியது நியூஸ்ல எல்லாத்துலயுமே ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். ப்ரோ ஒரு செலிபிரிட்டிய வந்து ஹைலைட் பண்றது தானே ப்ரோ இந்த மீடியா பண்ணிட்டு இருக்க வேல. ஓகே. ஒரு செலிபிரிட்டிய ஹைலைட் பண்றது ஒரு நடிகர்கள், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கும். எல்லாம் பண்ணலாம். இன்பநிதி அவர்களுக்கு என்ன இருக்கு? அவர் காலேஜ் இதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்ப தானே வந்திருப்பாரு. ஸோ அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ அவர ஏன் ஹைலைட் பண்றாங்க? அந்த இடத்துல நடந்தது என்னது? மாவட்ட ஆட்சியர்கள எழுப்பி விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ ஏன் உட்கார வச்சாங்க? ஸோ இந்த மாரி கான்செப்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. நெறைய பேர் நெறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்க போறது இத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரிசு அரசு தான் பெஸ்ட். வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் தலைவர், உழைக்கிறதால கிடைக்கிறோம். ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற. நான் எங்க கலவரம் அவர் சொன்னதுதான் கேட்டோம். சொல்லி தான் பாருங்களேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். மொதல் கேள்வி உங்களுக்கு என்ன தெரியுமா வந்திருக்கும்? அந்த வீடியோ பார்த்தோனே, தம்ப்நெயில பார்த்தோனே என்ன தெரியுமா வந்திருக்கும்? ப்ரோ கதிர் ப்ரோ பார்த்தீங்கன்னா கருப்பு, சிகப்பு டிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு. இதான் ஃபர்ஸ்ட். பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை. இதுதான் மொதல் கமெண்ட். அதாவது நம்மள எதிர்த்து பேசக்கூடிய அடுத்த கமெண்ட் போட்டுருவான். உன்னோட கமெண்ட் ஐ மீன் நீ வீடியோ பார்த்தோன்னே, தம்ப்நெயில் பார்த்தோன்னே உன்னோட கமெண்ட் என்ன யோசிச்சு நான் சொல்லவா? இதுதான் மனிதனுடைய சைக்காலஜின்னு சொல்றேன். இப்போ என்ன சொல்லியிருப்பீங்க? கருப்பு துண்டு போட்டிருக்காரு. ஒரு வித்தியாசமா யோசிக்கிறவன் என்ன யோசிப்பான்னா, துண்ணூறு போட்டிருக்காரு, மாலை போட்டிருக்காரு. பழனி சீசன்ல மாலை போட்டுருக்கோம். இன்னொருத்த யோசிப்பான். அதான் பொங்கலுக்கே போயிட்டு முடிச்சிருவோம். இல்ல இது என்ன புதுசா இருக்கு? ஒருவேளை ஆன்மீக போதகரா மாறிட்டாரா? ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடி இருக்கும் உங்க மைண்ட்ல. இத பார்த்துட்டு இத பார்த்துட்டு உங்களுக்கு தோணி இருக்கணும். ஸோ இதான் ரியாலிட்டி. இப்ப நான் ஏன் இத பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு உள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயம் உங்க கண் என்ன பார்க்குதோ அது அப்படியே நம்புறது. இப்ப உங்க கண்ணு பார்த்துட்டு இந்த கலர பார்த்துட்டு இந்த கலரையும் இந்த டீ ஷர்ட் கலரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணியிருக்கும்? டிஎம்கே. ஏன்னா கருப்பு, சிகப்பு. இப்ப நான் என்ன பேசுறேன்? இன்பநிதி அவர்கள் அப்படின்னு சொல்றேன். அப்போ டிஎம்கே ஃபேவரா பேசிட்டாரு. ஒருத்தர்லாம் கமெண்ட் போட்டிருந்தாரு. இந்த அஜித்த பத்தி பேசினேன். அஜித்தோட வீடியோ போட்டிருந்தேன். ரேஸ் பத்தி பேசியிருந்தேன்ல. அந்த வீடியோ முழுசா பேசல ஆக்சுவலா. அந்த வீடியோ முழுமையே ஆகல. ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு சின்ன சின்ன இரடர்கள் இருந்தனால வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதனால அந்த வீடியோ கட் பண்ணப்பட்டு இருக்கிறத வச்சு அப்லோட் பண்ணிடுறேன். முழு கருத்து வரல. பட் அதுல பாயிண்ட் இருக்கு. நான் பேச வேண்டிய பாயிண்ட் அதுல தான் இருக்கு. கடைசி எண்டிங்க புரிஞ்சுக்கிட்டவன், அதாவது எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு இருக்குல்ல. நான் எண்டிங்ல வைக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப்ஸையும் பேசின விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா, அந்த வீடியோல நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்றது உனக்கு தெரியும். என்னதான் கரடியா கத்துனாலும், இங்க நடக்கிறது தான் நடக்குது அப்படின்றத சொல்றது தான் அந்த மேட்ரு. நீ எப்ப வாழப் போற? இந்த டயலாக் தான் அங்க ஹேஷ்டேக்கா இருந்துச்சு. ஓகேவா? கடவுளே அஜித்தையும் கத்தாதீங்கடா. நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்கடான்றதான் கான்செப்ட். ஆனா அந்த வீடியோவ அந்த ரேஸ் பார்க்க போனவங்களுக்கு, அந்த ரேஸ் பார்க்க போனாங்கல்ல ஆடியன்ஸ், அதோட ஃபேன்ஸ், அங்க போய் கடவுளே அஜித்தை தான் கத்துனாய்ங்க. அதுக்கு ஒரு பிரஸ் மீட்ல பேசினார்ல, அந்த இன்டர்வியூல பேசினார்ல. அந்த இன்டர்வியூல என்ன சொன்னாரு? நீ எப்ப வாழப் போற? எப்பதான் நாங்க வாழல நீங்க வாழணும்னு சொல்லிட்டு இருக்கு. நீ எப்படா வாழப் போறன்னு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அங்கேயே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸ்லேவ் மைண்ட் செட். சரியான எஜுகேஷன், சரியான வழிநடத்தல், சரியான தலைமை, சரியான அரசியல் இருந்துச்சுன்னா விஷயம் புரியும். அப்படி எதுவுமே இங்க இருக்க போறதில்ல. இனிமே வரப்போறதும் கிடையாது. ஒண்ணு நீ தான் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ புரியுதா உனக்கு? நான் ஏன் இப்படிலாம் டிஃபரெண்டா ஒரு விஷயம் பண்றேன்னு. உன் மூளைய நீயே திங்க் பண்ணி பாரு. உடனே எடுத்தோனே என்ன யோசிப்ப? நெகட்டிவா தான் யோசிப்ப. இதான் ரியாலிட்டி. ஓகே. இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி காமெடி இப்படியே போயிடலாம். இன்பநிதி இது மட்டும் தான் ஹாட் டாபிக். உள்ள போய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. அதெல்லாம் தேவையில்ல. அது உனக்கு எதுக்கு? ஜல்லிக்கட்டு எவன் பிடிச்சா என்ன, பிடிக்காட்டா அங்க சாதியை தீண்டாமை பறையர்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஒரு குரூப் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனி குரூப்பா கிளான்ஸா இருக்காங்கல்ல. இந்த கிளான்ஸ், அந்த கிளான்ஸ், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாரி. அந்த கிளான்ஸ், இந்த கிளான்ஸ் மாரி ஒரு கிளான்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி பறையர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லி பேசுறாங்கல்ல. அவங்களுக்கு அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை நிறைய மீடியால பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய காளைகள்லாம் 800, 1000, 900 அப்படி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா, அதை சுத்தி வட்டாரங்களுக்கு முதல் உரிமை. உங்களுக்கு புரியுதா? இப்ப இப்ப நான் ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டை சுத்தி நடக்கிற கிராமங்கள், ஊர்கள், அங்கிருந்து வரக்கூடிய காளைகள் இதுக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா அவங்க தான் நடத்துறாங்க. அந்த சுத்தி இவங்களுக்காக தான் நடத்துறாங்க. இவங்க தான் முன்னுரிமை. வெளியூர் மாநிலம் எங்கிருந்து வந்தாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து டோக்கன் கொடுக்கப்படுது. இதான் ரியாலிட்டி. ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட கிரௌட சேர்ந்தவங்க அப்படின்றனால அவங்களுக்கு ஒடுக்குமுறை பண்ணப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா, சமூக நீதியை தூக்கி நிறுத்தும் பெரியாரின் கொள்கையை தாங்கி பிடிக்கும் ஒரு கூட்டம் அங்க நிக்குது. அதாவது முதன்மை மந்திரியோட துணைமை மந்திரி இருக்கார்ல,
துணை முதலமைச்சர். அவர் இருக்க இடத்துல நடந்த விஷயம் இது. இதெல்லாம் அவர் காருக்கு போயிருக்குமா? அவர் வீட்டுக்கு போய் பிரஸ் மீட்ல இதெல்லாம் பார்த்திருப்பார்ல நியூஸ்ல. அதெல்லாம் பார்த்தான்னு தெரியும். நான் போகாது அவர் காதுக்கெல்லாம். அது கொண்டு போக விட மாட்டாய்ங்க. ஓகே. இப்படி சமத்துவம், சம உரிமை, சாதி அடக்குமுறைலாம் நீக்குனதே நாங்க தான். சாதி பட்டங்கள நீக்குனது நாங்க தான். அந்த சாதி, இந்த சாதிலாம் இப்ப எங்கேயாச்சும் இருக்கா? யாராச்சும் போடுறாங்களா? சாதி பேர போடுறதுக்கே கூச்சப்படுறாங்க. சாதிய சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க. இப்படின்னு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? இவங்க தான். ஆனா இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன். தேவர், கோனார், வன்னியர், கவுண்டர் இந்த மாரி போடுறதுக்கெல்லாம் அது போடக்கூடாது. அது தப்பு. அது வந்து ஒருத்தவன தாழ்த்தி பேசுற மாரி, ஒருத்தன உசத்தி காட்டுற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு காரணமா வச்சு தான் இதெல்லாம் தூக்கி போட வச்சாங்க. எல்லாரும் தூக்கியும் போட்டாங்க. எப்போ? ஈ.வே.ரா. ராமசாமி நாயக்கர் அவர்கள் இருந்தப்போ. இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? உதயநிதி, இன்பநிதி, தயாநிதி இந்த நிதின்னு ஒண்ணு வருதுல்ல. இது என்ன என்ன எனக்கு புரியல. என்ன நிதின்னா என்ன? நிதின்ற டேக்லைன் எதுக்கு சேர்க்கிறீங்க? இப்போ நிதி அப்படின்னு சொல்லிட்டாலே, திராவிட தமிழ்ச்செல்வி, திராவிட கு குமாரன் அப்படிலாம் பேர் வைக்கிறாங்கல்ல. இது என்ன திராவிடமும், இந்த நிதின்ற வார்த்தையும் என்ன? எனக்கு தெரியல. இது ஒரு டேக்லைனா மாறிக்கிட்டு இருக்கு தெரியுதா? திராவிட செல்வன், திராவிட செல்வி இப்படின்னு பேர் வைக்கிறாங்கல்ல. இப்ப என்ன இந்த பின்னாடி ஏன் டேக்லைன் சேருது? இதத்தான ஒரு காலங்காலமா ஒருத்தன் வாழ்ந்தான். அவனுடைய கிளையன்ட்ஸ்க்கு ஒரு பேர் வச்சான். ஒருத்தன் கவுண்டர்னா கவுண்டர்ன்னு வச்சான். வன்னியர்னா வன்னியர்ன்னு வச்சான். சக்கிலினா சக்கிலி இந்த மாரி அவங்களுக்குலாம் அவங்களுடைய புனைப்பெயர் தானே அவங்க பின்னாடி பட்டமா வச்சிருந்தாங்க. காலங்காலமா அத கொண்டு வந்திருந்தது. அதுதான் ஒடுக்குமுறை, அதுதான் அடக்குமுறைன்னு சொல்லி இங்க 2 விஷயம் நடக்குது. ஒரு கூட்டம் இந்த நார்மலா இருக்கக்கூடிய உங்க அப்பா பேர பின்னாடி போடுறீங்கல்ல. இந்த இனிஷியல் போடுறோம்ல எல்லாருமே. எல்லாரும் இனிஷியல் போடுறதுக்கு ஏதாச்சும் எங்க அப்பா பேரு குமாரவேல், முத்துவேல், நாயக்கர் அப்படின்னு பேர் இருந்தனால, அந்த பேர் போடுறதுனால, ஐயோ! எங்க அப்பா பேர் இப்படி இருக்கு. அதனால நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்க அப்பா அவர்தான். ஸோ அந்த இனிஷியல் நீ போட்டு தான் ஆகணும். ஃபுல் பேர் போடாட்டியும் ஒரு இனிஷியல போடுற. ஓகேவா? இதான மேட்ரு. ஸோ ஒரு ஜாதிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கும். ஆனா சின்ன குறிப்பி ஒரு 4 வார்த்தை, 5 வார்த்தைலாம் வைப்பாங்க. இந்த நாடார் இந்த மாரிலாம் வைப்பாங்க. இது மாரி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த மாரி ஒரு லைனுக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க. இப்ப திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திராவிடத்த சேர்த்துக்கிறீங்கல்ல. இப்ப Facebookலாம் பாருங்களேன். ஒரு பேர போட்டுட்டு அது பக்கத்துல இந்த நாங்க சொல்ற இந்த அந்த கொள்கை சம்மந்தமா போட்டுக்கிறாங்க. இததான் அப்போ சாதி பேரா வச்சாய்ங்க. அத ஒருத்தன் திணிச்சு, அத வேற மாரி பயன்படுத்தி, நீ கீழ மேலன்னு ஒருத்தன் உருவாக்கி விட்டான். இத பிடிச்சு அரசியல் பண்ணி ஒருத்தன் மேல உட்கார்ந்துகிட்டு, அதே அரசியல் தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே என்ன பேசுனாங்க? தீண்டாமை, ஒழுக்குமுறை எல்லாத்தையும் நாங்க அடக்கிருவோம், எல்லாம் மாத்திருவோம். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். 50 ஆண்டுகள் இருக்கு. இதெல்லாம் மாறுறதுக்கு. இப்பவும் வேங்கை வயல் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு மேல இருக்க தண்ணி தொட்டில ஏறி ஒருத்தன் மலத்த கலக்குறான்னா, அவனோட மனநிலை எவ்வளவு கேவலமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனநிலையில இருக்கவன் இப்படி யோசிப்பானா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் வச்சுக்கோங்களேன். 50 வருஷம் வந்து டிஎம்கே, ஐடிஎம்கே மாத்தி, மாத்தி திராவிட மாடல் ஆண்டுருக்கு. என்ன நடந்திருக்கணும்? பயங்கரமான சேஞ்சஸ் வந்திருக்கணும்ல. பெயர்கள் மட்டும் தான் பேர்த்தெடுக்கப்பட்டிருக்கே தவிர, உள்ளுக்குள்ள இருக்க அந்த வன்மம் போவே இல்ல. இவங்க அதுக்கேத்த மாரி படங்கள் எடுத்து, எடுத்து பாரஞ்சித்திரம் அந்த ஒடுக்கப்பட்டோம், மிதிக்கப்பட்டோம், பிதிக்கப்பட்டோம்னா பேசுற ஆள் இப்ப எவனுமே இல்ல இந்த ஜல்லிக்கட்டுல. இப்ப என்னன்னா, அவங்களுடைய ப்ரொபகண்டா அவங்க படம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகுதா? இல்ல ஏதாவது ஒரு மேட்டர் நடக்குதா? அவங்க சார்ந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் தான் ஒடுக்கப்பட்டோம், மிதிக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம். மத்த எங்க நசுக்கப்பட்டாலும், அது எங்க டெரிட்டரில வரல. இந்த ஒரு சிங்கம்லாம் போனுச்சுன்னா, ஒரு புலிலாம் போச்சுன்னா, டைகர்ஸ்லாம், வரிப்புலிகள் இதெல்லாம் போச்சுன்னா, இது என் ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ள நீ வரக்கூடாது. இந்த ஏரியாக்குள்ள வந்து நீ பண்ணா தான் நான் மிதுக்குவேன், நசுக்குவேன், நான் பேசுவேன். இது அடுத்த ஏரியா. அங்க ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க பேசிப்பாங்க. என்ன இதான் அரசியல். இங்க பேசியிருக்கானுங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட, மடக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்கதானே செய்றாங்க. அப்ப எல்லாரோட குரலமா தானே நீங்க இருக்கணும். அப்படி ஏன் இல்ல? இத ஏன் ஏன்னு கேள்வி கேள. இதுக்கு படம் வேற எடுத்துக்கிறாங்க. இவங்க ஒரு படம் எடுக்குறாங்க. அவங்க ஒரு படம் இல்ல ஆண்ட பரம்பரைன்னு ஒரு படம் இருக்குது. ஒடுக்குன பரம்பரைன்னு ஒரு படம் எடுக்குது. அப்புறம் மண்ணு தான், பொண்ணு தான் ஒரு படம் எடுக்குது. ஏன் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். ஆரம்பத்துல எல்லாருமே ஒண்ணா தானே இருந்திருக்கோம். நான் ஆரம்பத்துல ஒரு காலத்துல நம்ம எல்லாம் ஒண்ணா தானே இருந்திருக்கோம். ஒரு சில வெளியாட்கள் உள்ள வராத வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. என் பேர் கதிர்னா, உன் பேர் குமார் அப்படின்ற பேர் இந்த பேர் மாரி தான் இருந்துச்சு எல்லாமே. அவங்க அந்த கிளான்ட்ரா, அவங்க இந்த கிளான்ட்ரா, அவங்க அந்த மலைக்காரங்கடா, இது இந்த மலை இப்படிதான் இருந்துச்சு. அவங்க எதித்த வீட்டுக்காரங்க, எதிர்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க கீழ வீட்டுக்காரங்க, மேல வீட்டுக்காரங்க இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் நார்மலா இருந்துச்சு. இவனுங்க உள்ள புகுந்து, இதுல இருக்க சின்ன சின்ன முரண்பாடுகள பிடிச்சுக்கிட்டு, அவனுங்க புதுசா இங்க வந்துறாங்கன்னு தெரிஞ்சிறக்கூடாதுன்னு. நான் சொல்றது ஆரிய வருகை. ஸோ அவங்க இங்க உள்ள வந்தாங்கன்றது தெரிஞ்சிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இத ஒரு காரணமா பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்துல. நான் சொல்றது இந்த திராவிடம்லாம் உருவாகுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவங்க உருவானத பத்தி மக்கள் அவேர்னஸ் ஆயி இவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்ச நேரத்துல, ஆரியமும், திராவிடமும் சேர்ந்து உருவாக்குன ஒரு குழந்தைகள் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க சமூக உரிமை, அடக்குமுறை, பிதுக்கு உரிமை. இத உருவாக்கியிருக்கான். காரணம் என்னன்னா,
நான் இந்த மாதிரி செஞ்சு இந்த வேலையை பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன், மக்கள் அவேர்னஸ் ஆயிட்டேன், என்னைய விரட்டி விட்டுருக்கான். நீயும் ஒரு திருடன் தான். உன்னை இப்படியே விட்டா நீ வளரவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. உனக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் தரேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்லாம் நீ படிச்சுக்க. ஆனா என்னுடைய கொள்கைக்கு எதிரா நீ செயல்படுற மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம 2 பேரும் அந்த பக்கம் இப்படி கை கொடுத்துக்கணும். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்ல தேவையில்ல. நான் பேசுற விஷயம் ரொம்ப டாபிக்கான முக்கியமான விஷயம். கவனமா கவனிங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் பண்றாங்க. இப்போ சாதாரண ஒரு ஆள், சொல்லப்படுற ஆள் என்ன சொல்றாங்க, ரொம்ப சின்ன இடத்துல இருந்து இந்த இந்த திராவிட கொள்கையை பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் கீழ இருந்து தான் வந்தாங்க. பொறப்பால வெறும் ஜமீன் பரம்பரைலாம் கிடையாது. அப்படியே ஜமீன் பரம்பரைன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் ஞானி வேற தேடி போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளர் வேற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல படையெடுப்புக்கு அப்போ அவங்க கை மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா போகும். அது நம்ம வேண்டாம். ஈவேரா ராமசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற சமத்துரிமை பகுத்தறிவாளர்னு சொல்றாங்க. ஒரு நிலத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னுடைய அப்பாவையே ஒரு சேஞ்ச் பண்ண வச்சு அந்த நிலத்துல புதைச்சு, அவங்க மரபுப்படி புதைக்கிறது கிடையாது, எரிக்கிறது. அங்க புதைச்சு எங்க அப்பாவோட சமாதி இருக்குன்றக்காக அந்த நிலத்தை காப்பாத்தினாரு, சொத்தை காப்பாத்தினாரு. இதே மாதிரி ஒரு அலிகேஷன் தான் தன்னுடைய மனைவி, தத்தெடுத்த குழந்தை, இப்படிலாம் பேசப்படுற விஷயங்களும் இதுதான் கனெக்ட் பண்ணுது. இதெல்லாம் நம்ம உள்ள போனா ரொம்ப நாறுது வேணாம் நமக்கு. ஸோ அதுவும் அப்படிதான். இந்த மாதிரி சொத்தை என்னோட சொத்து பாதத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நோட் பண்ணிக்குவோம். பகுத்தறிவு, ஞானம் அடைஞ்சவர், எல்லாருக்கும் நல்லது சொல்றது, நீங்களாம் உரிமையோட வாழன்றான்னு சொன்னவர், தனக்கான உரிமை தெளிவா எடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டார். சுயநலம், சுய உரிமை கிடையாது, சுய மரியாதை கிடையாது, சுய நலத்தை ஆணி வேற ஊண்டி தோண்டி புதைச்சிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? இந்த கள்ளி செடிலாம் முளைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை தடவை நீங்க வெட்டி வெட்டி விட்டாலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள உரம் போட்டு வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தானா உணர்ந்து இப்போ என்ன மாதிரி என்ன கூட சேர்ந்த ஒரு சில ஆட்கள் மாதிரி திராவிடம் இதெல்லாம் வெறுத்து போய், ஆரியத்தை வெறுத்து போய், திராவிடத்தை வெறுத்து போய், உலக அரசியலை வெறுத்து போய், இலுமினேட்டை பார்த்து புளிச்சு போய், தமிழ் தேசியம் ஒன்று வேணும்டா, நமக்குன்னு ஒன்று வேணும்டா, அரசியல் தாண்டா மயப்படுத்த முடியும்னு உள்ள போய் பார்த்தோம். அங்க போன பிறகுதான் தெரியுது, ஆரியம் வந்தப்போ திராவிடம்னு ஒன்று தேவைப்பட்டப்ப, திராவிடம் நமத்து போறப்போ தமிழ் தேசியம் ஒன்று தேவைப்படுது. தமிழ் தேசியம் நமத்து போடுறப்போ திருப்பி வேற ஒரு ப்ராடக்ட் வரும். நானும் ஒரு காலத்துல தம்பியா இருந்தேன். தம்பி மீன்ஸ் என்னன்னா, எல்லாருக்கும் என்னோட வயசுல மூத்தவங்க எல்லாருக்கும் நான் தம்பி தான். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ ஓபி சங்கி அப்படின்னு ஒரு டேக் இருக்குல்ல, அதே மாதிரி தம்பி அப்படின்னு ஒரு டேக் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தேன். சிம்மம் தான்டா நமக்கு ஒரு அடையாளம், அவர் தான்டா வரணும், புரட்சி செய்யறோம்டா, மாஸ் பண்றோம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இலங்கையில என்னடா நடந்துச்சு, இங்கேனாச்சும் புரட்சியை அரசியல் தான் பேசுறாங்க, இலங்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது உண்மையான பகுத்தறிவு நீங்க வார்த்தை எடுத்தாலே நீங்க போயிடுறீங்க, இந்த கருப்பு சட்டைக்கு போயிடுறீங்க. அவங்க கிடையாது, அப்படி உங்க மண்டையில விதைக்கப்பட்டிருக்கு. பகுத்தறிவுன்றது உண்மையா மனுஷனுக்கு இருக்கிறது. மனுஷன் உருவானதுல இருந்தே உருவானது. மனுஷனா இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது பகுத்தறிவு அங்கிருந்து வந்தது. இவங்கெல்லாம் போய் அந்த ஒரு வம்ச லைனேஜே இருந்திருக்காரு இந்த டைமிங்ல. ஸோ மென்டலா அதை விட்டு வெளியே வாங்க. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி காமெடிலாம். ஓகே, பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிச்சு. நான் நோண்டி பார்த்த அங்க உண்மையான எதிரி சிங்களர்கள் நினைச்சு சண்டை போட்டாங்க. சிங்களருடைய ஆரிஜினை தேடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு கைக்கூலி கும்பல் இருக்கு, பல ஆண்டு காலமா நடந்திருக்கு. இங்க இருந்துதான் அவர் அங்க போயிருக்காப்ல, அவர் அந்த பூர்வீக ஆளு கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. அப்ப அங்கிருந்து நமக்கு சப்போர்ட் பண்றது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரூப் எல்லாம் போச்சுல, யாரா அதுன்னு உள்ள தூர்வாரி பார்த்தா, இங்க இருந்து முதல்ல போய் மன்னர் பரம்பரைன்னு சொல்லி ஒருத்தர் வேலை பார்த்தார்ல சிங்கள கூட்டத்துக்கு, அந்த சிங்கள கூட்டத்தோட இந்த கிளைப்பிரிவு, மதுரை கிளைப்பிரிவு, இந்த அவங்க கிளைப்பிரிவுகள் தான் இங்கே இருக்குன்றது தெரிஞ்சுச்சு. எனக்கு என்ன புரிஞ்ச ஒரு பெரிய உண்மை எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழுக்குன்னு ஒரு அதிகாரம், அரசியல் அங்கீகாரம் இப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை, இருக்கவும் போறது இல்லை. ப்ரோ நாம் தமிழர் கட்சி இருக்கு ப்ரோ, நீ என்ன ப்ரோ? அதுவும் இல்லை. எப்படி ஆரியத்துக்கு இணையா அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு திராவிடத்தை உருவாக்குனாங்களோ, திராவிடத்துக்கு இணையா அதை எதிர்க்கிறதுக்காக தமிழ் தேசியத்தை உருவாக்கியிருக்காங்க. இவ்வளவுதான் ரியாலிட்டி. உண்மையான விஷயம் வந்து நம்ம ஒரு தேசியமோ இல்லை மனுஷம் நம்மலாம் இது வந்து ப்ரோ அது எப்படி ப்ரோ நம்ம மட்டும் நம்ம தமிழர்கள் மட்டும் எல்லாத்தையும் பகுத்தறிவா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே எல்லாரும் உயிருக்கும் அதான் சொல்லுவாங்கல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மாதிரி விஷயம் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே மனுஷங்கன்னு மட்டும் நம்ம மட்டும் பேசணுமா, மனித உரிமை நம்ம மட்டும் தான் பேசணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மனித இனம் சஸ்டெயின் ஆனதுக்கான காரணமே இந்த தமிழன் இன்னைக்கு உண்மையிலே 100% சுயநலமா மாறுறானோ
அன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் அழியும். 2012 ஒரு வார்த்தை இருக்கு படத்துல, அந்த அழிவு உலக அழிவு படத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான். என்னைக்கு மனிதர்கள் மத்தியில அன்பு குறையுதோ, லவ் போகுதோ, அன்னைக்கே மொத்த உலகமும் அழிஞ்சு போயிரும்டான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நடக்கும் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஓகே நம்மலாம் மனுஷங்க, கொஞ்ச நாச்சும் மனிதாபிமானமா நடந்துப்போம்னு சொல்லி தான் நெறைய சேஞ்சஸ் நடக்கும். மனிதர்கள் எல்லாருமே வேற வேற கிடையாது. எல்லாருமே ஒரு இன்டர்லிங்க்ல இருக்கோம். ஒரு நாடு மட்டும் தனியாவே வாழ்ந்துட முடியவே முடியாது. நான் அடிச்சு சொல்றேன். இப்போ சோமாலியான்னு ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப அந்த ஒரு நாடு மட்டும் நாங்க யாரு கூடயும் சேர மாட்டோம். நாங்க தனியாவே இருந்து எங்க நாட்ட வாழ்ந்து காட்டுறோம்னா முடியவே முடியாது. ஏதோ ஒரு ரிசோர்ஸோ, ஏதோ ஒரு விஷயமோ இன்னொரு நாட்டிலிருந்து வாங்கி தான் ஆகணும். அப்படிதான் இருக்கு. ஒருத்தன் டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகம் உருவாக்கும். பிரபஞ்சம் உருவானதே அப்படிதான். சூரியனை டிபெண்ட் பண்ணி எர்த்து சுழற்சிக்கிட்டு இருக்கு. எர்த்தோட கனெக்ஷன்ல இருக்குது 3. 3ம் எதோட கனெக்டா இருக்கு? சூரியனோட கனெக்டா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இந்த எக்கோசிஸ்டமே ஒண்ணு தொடர்பு படுத்தி தான் இருக்கு. ஒண்ணு இல்லாம ஒண்ணு இயங்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஆதி மூலத்துல இருந்து தான் வந்துச்சு. இது அனைத்தும் ஒன்றுன்றது தான் மேட்ரு. புரியுதா? அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு. எனக்கு இருக்கிறது தான் உனக்கு இருக்கு. உனக்கு இருக்கிறது தான் எனக்கு இருக்கு. ஆனா அதை சரியா பயன்படுத்து. உனக்கு புரியுதா? மனிதர்களுக்கு சரியான எஜுகேஷன் இல்ல இங்க. இதான்டா உண்மை, இதான்டா பொய்ன்னு சொல்லி சரியா சொல்லிக் குடுக்கணும். அதுதான் இங்க இல்ல. அது இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி கேவலமான தலைமைகள் வராது. ஆரம்பத்துல நம்ம இப்படிதான் இருந்தோம். எல்லாரும் நண்பா, அருமையா, இயற்கை இந்த பூமியில எவ்வளவோ செல்வ செழிப்பு இருக்குங்க. இயற்கை வளங்கள் இருக்கு. நம்மலாம் இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அழிக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா, இன்னமும் நம்மட்ட நெறைய இருக்கும். இந்த பத்தாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஒருத்தனுக்கு சோறு இல்லாம இருக்காது. ஒருத்தனுக்கு வீடு இல்லாம இருக்காது. எவ்வளவு மக்கள் தொகை வந்தாலும், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் இந்த பூமி. இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு. ரிசோர்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பேராசை பண்ணக்கூடாது. 2 பேர் வாழ்றதுக்கு 4 ஏக்கர் வீடு கட்டக்கூடாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு 2 பேர் வாழ்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்துச்சுன்னா, 10 சென்டுங்க. அதிகம் தான். 10 சென்ட் 2 பேர் வாழ்றதுக்கு வீடு கட்டுறதுனாலும், இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு இந்த இடம் இருக்கும். இன்னமும் ஒரு 100 கோடி மக்களுக்கு இருக்கும். நான் கம்மியா தான் சொல்றேன். ஸோ இயற்கை அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில கூட்டம், நான் சொன்ன கூட்டம், நான் பழைய சேனல் சொல்லியிருக்கேன். அதில எல்லாமே டீட்டெயிலா பேசியிருக்கேன். இந்த சேனல்ல இதுக்கப்புறம் நான் டீட்டெயிலா பேச மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் எஃபெக்ட் போட்டிருக்கேன். அந்த எஃபெக்ட்டுக்குலாம் வேல்யூ இல்லாம கிடக்கு. திருப்பியும் அதே வேலை பார்க்க மாட்டேன். நான் வந்து புத்தி உள்ளவன். கொஞ்ச நாள் யோசிப்பேன். ஏன்டா இவ்ளோ எஃபெக்ட் போட்டு பேசின விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிள் இல்ல, அவ்வளோ வேல்யூபிள் இல்ல. இதுக்கப்புறமும் நான் பண்ண தப்பே திருப்பி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சில ஆட்கள் டீச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோஸ் புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குழப்பம் இருக்கும். என்னடா அப்படின்ற மாரி இருக்கும். அப்படி புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, பழைய சேனல் ஒண்ணு இருக்கு. கதிர் 2.1 இருக்கு. 800 வீடியோ போட்டிருப்பேன். மெம்பர்ஷிப் ஆட் ஆயி எல்லாத்தையும் பார்த்துக்க. அப்போதான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன்னு ஆக்சுவலி மீனிங் புரியும். என்ன ப்ரோ பாயிண்ட்ட விட்டுட்டு நீ எப்பயும் போல கதையில ரொம்ப பின்னோக்கி போயிட்ட. இன்பநிதி மேட்டருக்கு வரும். பெல் கூட அடிக்குது. இன்பநிதி மேட்டர் என்ன அப்படின்னா, அவர் அரசியலும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய தலைவர்னு சொல்லக்கூடிய ஆளோட கொள்ளு பேரன், ஒரு முதன்மை மந்திரியோட பேரன், ஒரு அடுத்த முதலமைச்சரோட அடுத்த முதன்மை மந்திரியா வரக்கூடிய ஒரு வேட்பாளரோட சரி துணை முதலமைச்சரோட பையன். இவ்வளவுதான் அவரோட ஐடென்டிஃபை. அவர் யாரு அப்படின்னா இன்பநிதி. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சால்வெல்லாம் போட்டுருக்காங்க. அவர் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து, நாங்க ஆண்டபுரம்னு சொன்ன ஒரு அமைச்சர், அது பழைய வீடியோன்னு சொல்லிட்டாரு. சரி நமக்கு உள்ள போவாங்க. அந்த பக்கத்துல தம்பி உட்காந்துருக்காங்க, தட்டி விடுறாங்க. அந்த தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு முக்கியமான அதிகாரி, அது சொல்லக்கூட நான் விரும்பல. ஏன்னா அந்த அதிகாரியை வெளியே வந்து அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயமே இல்லை. நாங்க பேர்ல நீங்க மல்டிவர்ஸ்ல போய் வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடந்ததை பார்த்துருக்கீங்க. நம்மகிட்ட தான் தப்பு இருக்கு. அந்த அதிகாரிகிட்ட தப்பு இல்லை. எல்லாருமே சரியா இருக்காங்க. நாம தான் தப்பு. தெரிஞ்சுக்க. அந்த அதிகாரி பக்கத்துல உட்கார். அதிகாரிக்கும் அந்த பையனோட முதன்மை மந்திரியோட துணை முதன்மை மந்திரியோட பையனோட ஃப்ரெண்டு. அவர் வந்து உட்கார்றதுக்கு அதிகாரத்துல இருக்க ஒருத்தர் எழுப்பி தள்ளி உட்கார்றாங்க. எழுப்பி அனுப்பி விடல, தள்ளி உட்கார வச்சுக்காங்க. அந்த ஒரு சேர்ல அந்த 2 பசங்க உட்காருறாங்க. பாவம் இல்ல, அவர்களோட ஃப்ரெண்டு இல்ல, நின்றுட்டு இருப்பாங்க. கால் வலிக்காதா? காலங்காலமா ஜல்லிக்கட்டுனால எனக்கு ஒரு முகம் தெரியும். ஜல்லிக்கட்டுனால ஒரு நபர் இருப்பார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுனா ஒரு நபர் இருப்பார். அவரு அங்க மேல இருப்பார் பாருங்க. ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த நபர் தான் எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுன்னா அங்க பேசுறதா இருக்கட்டும், அங்க நடத்துறதா இருக்கட்டும், இவர் தான் எனக்கு தெரியவார். சின்ன வயசுல இருந்து அவர் பேர் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா இவர் தான் நான் பார்த்திருக்கேன். அவர் நின்றுட்டு இருக்காப்புல. ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளவு பேசியிருக்காங்க, எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அவரு நின்றுட்டு இருக்காரு. உதயநிதியோட தன் பையன் இன்பநிதியோட ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க கவலைப்படுறாங்க. என்ன தெரியுது அவனுக்கு? மன்னர் ஆட்சி. நான் சொன்னது கரெக்டா? இவங்க தான் சொல்றாங்க சமத்துவமே சமூக நீதி. சமூக நீதினா என்ன? நமக்கு அவங்களுக்கு மட்டும் நடக்கும் சமூக நீதி.
நீ எல்லாருமே குப்பை. ஆட்சியும் அதிகாரமும் இருந்தா என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். ஒரு முட்டாள் தான் அதை பண்ணுவான். நான் ரொம்ப நாள் அதை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா விழிப்புணர்வு அடைவோம். என்ன மாதிரி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு கூட்டம் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமான ஜனநாயகமும் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த பிரபஞ்சத்திலே இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதிகாரம், பவர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்மள யாரு கேட்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு 3ஆம் தலைமுறைக்கு முன்னாடி எங்க தாத்தா காலத்துல நீங்க பண்ண அட்டூழியம்லாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு முடிச்சு விட்டுருவீங்க. பத்திரிக்கையா பேசி எரிச்ச குரூப்புங்க இது. அப்புறம் எப்படிங்க அந்த பத்திரிகை சுதந்திரமா இருக்கும்? இன்னொரு மேட்டர், இந்த பத்திரிகை சுதந்திரம் சொன்னோனே ஒரு மேட்டரை பேசி அவங்க கண்டிப்பா முக்கியமான மேட்டர். நார்த் இந்தியால ஒருத்தர் ரோடு போட்ட கான்ட்ராக்ட்ல 150 கோடியோ எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு பிரஸ் பீப்பிள் ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காப்ல. இந்த மாதிரி ஆதாரத்தோட எடுத்து நிரூபிச்சிருக்காப்ல. நிரூபிச்ச நபரை முடிச்சு விட்டுருக்காங்க. கிரவுண்டில் துணிச்சலாக கேமராவை எடுத்துக்கொண்டு மைக் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பு போய் மக்கள் மத்தியில் இருந்து ரிப்போர்ட்டிங் செய்யக்கூடிய பத்திரிகை ஸ்டைல் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டுக்குள் 40க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மோடியை பற்றி பேசியதற்காக, ராகுல் காந்தியை பற்றி பேசியதற்காக கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ்களை பற்றி ஹைலைட் செய்த குற்றத்திற்காக. எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு நாடு என்ன சொல்றான் இது மூலயமா? உண்மையை பேசாத. இந்த காந்தி சொன்னாப்புல, இது 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 3 நாள்ல உண்மையை, அதாவது அநியாயம் நடந்தா கண்ணை முடிக்க, அநியாயம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல வாயை முடிக்க, உனக்கு உண்மை உன் காதுல வந்து கேட்குதுன்னா காதை முடிக்க. உனக்கு புரியுதா என்ன மாதிரி இது மாறி இருக்குன்னு? தீயதை பேசாதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே. இதுதான் அந்த குரங்கு, 3 குரங்கு. இப்ப அந்த 3 குரங்கோட மீனிங் தெரியுதா? நல்லதை கவனிக்காதே, கெட்டது நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் கண்டுக்காம போயிரு. ஒருத்தன் அநியாயம் நடக்குது, ஒருத்தன் வெட்டி கொள்றான், எல்லாம் கொள்றான்னா எதையுமே கவனிக்காத. உனக்கு அது என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். கண்டுக்காம போயிரு. உன் கண்ணில் பார்த்தாலும் கண்டுக்காம போ. உன் வாய் பேச வேண்டிய இடத்துல, நியாயம் பேச வேண்டிய இடத்துல உனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல நீ பேசாத. பேசுனா உன் வாயில தான் புண்ணாகும். நீ யார் அதை கேட்ப? ஒருத்தன் ஒரு வயசான ஒரு செக்ஸல்ல வந்தாப்புல கீழே பிதுக்கி போட்டுது, எங்க இடம்டா, எங்க ஆளுடா, நாங்க தான்டா சாதியை பத்தி பேசி அருவாளை வச்சுட்டு ஒரு பவுல கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்க எவன் எனக்கு கேட்பான்? இத்தனை பேர் பாக்குறேன், எவனா கேட்பான்? அங்க எவனுமே ஆம்பளை இல்லைன்னு எனக்கு தெரியல சத்தியமா. வாய் எங்க போச்சு? நம்ம வந்து சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. 10 பேர்ல அடிச்சு போட்டு ஆயுதம் வச்சிருக்கணும், அடிச்சு தூக்கி எறியலாம் முடியாது. 10 பேர் சேர்ந்தனா ஆயுதம் இருக்குமே பயப்படுவான். தைரியமா நின்னா இல்ல, சரி இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோ. பக்கத்துல வண்டி இண்டி வச்சுக்க, நேரா போட்டு அம்பு முட்டு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீ பண்ணலாம், தப்பே இல்லை. அவர் அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு மக்கள் வந்து கல்லை விட்டு எரிஞ்சு அதை தடுக்கணும், அந்த அநியாயத்தை தடுக்கணும். அதானே இருக்கு தார்மீக அடிப்படை தானே. ஒரு நபர் இன்னொரு நபரை வெட்டி கொல்ல போற இடத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியுது அது அநியாயம்னு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அரசாங்கம் சட்டத்திட்டம்லாம் எதுக்கு இருக்கு? அது தண்டனைக்குரிய ஒரு ஆள், அதை அவங்க பார்த்துப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும். கல்லை விட்டு எரியறதா இருக்கட்டும், அந்த 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 ஒரு தப்பான நிகழ்வு நடக்காம தடுத்துருக்கணும். நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ரேப் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இப்படிதான் பார்க்காம போவீங்களா? தடுக்க மாட்டீங்களா அதை? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் பெண்கள் இருக்க தானே செய்றாங்க. பெண்கள் இல்லைன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ இது மாதிரிலாம் ஏன் இந்த உங்களுடைய கடமைன்னு எடுத்துக்கவே மாட்டீங்க? அதுக்கு போலீஸ் பார்த்துக்கும், இவர் அமைச்சர் பார்த்துக்குவாரு. நாமனாச்சும் நமக்குள்ள இருக்க சுத்தி இருக்க நிகழ்வுகளை குழந்தைய பார்த்தோம்னா இன்னொரு பெண் குழந்தைங்களோட விளாடுறோம்னா இப்படி இருக்க கூடாதா, இப்படி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி நான் சரியா சொல்லி கொடுத்து வளங்க. அவனுங்க பண்ண மாட்டானுங்க அதிகாரத்துல உட்காந்துட்டு. நாம பண்ணுவோம். நம்மளாம் சரியா வந்துட்டோம் அப்படின்னா, எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸோட வளர்ந்து வந்துட்டோம் அப்படின்னா எவனுமே முன்னாடி இருந்து ஏமாற்ற முடியாது. அவங்ககிட்ட எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பவர் இருந்தாலும், எது இருந்தாலும் எல்லாருமே விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யாருக்கிட்ட வந்து ஓட்டு கேட்பான், யாரை வந்து ஏறி மிதிப்பான், யார் வந்தா எந்திரிச்சு அதிகாரி எந்திரிச்சு போக சொல்லுவான்? முடியாதுல்ல. இதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நீ உண்மையை தெரிஞ்சுக்க, நீ விஷயத்த புரிஞ்சுக்கோ. அதிகாரம்ன்றது வந்து அவங்க கையில இருக்கிறது கிடையாது, நீ கொடுக்கறது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு நம்ம தான்டா அப்படி இப்படி. என்ன இந்த கீழே இருக்க இந்த கீழே நின்று வேடிக்கை பக்கத்துல ஒரு கூட்டம் ஜல்லிக்கட்டுல முட்டிட்டு சாகுதுல, அந்த கூட்டத்துல இருக்கவன் அதிகாரம் கொடுத்தனாலதான் நீங்க எங்க மேல உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா நீங்க அந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. இந்த அதிகார பவரை கிடத்து அந்த உட்காந்துட்டு கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ட்ரோன் விளாண்டிங்கல்ல, பிஸ்கட் சாப்பிட்டீங்கல்ல, அதெல்லாம் நியூஸ் ஆகாது. பவர் அவங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்கு. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஓட்டு அப்புறம் இப்படி காட்டுற ஓட்டு கிடையாரா பைத்தியம். மக்கள்கிட்ட அவேர்னஸ் நீ போய் நம்புறதுனால தானே, இதெல்லாம் நம்பிட்டு ஏத்துக்கிட்டதுனால தானே. அவங்க தாத்தா இருந்தாரு, பையன் வர மாட்டான்னு சொன்னாப்புல, பையன் வந்தப்ப என் பேரை வர மாட்டான்னு சொன்னா, என் பேரை வந்தாப்புல. இப்போ கொள்ளு பேரை வராரு, அப்பயும் ஏத்துக்கிட்டாரு. இப்போ ஒருத்தரெல்லாம் பேசுறாப்புல, எங்களுக்கு இந்த குடும்பம் தான் சரி வரும்னு சொல்லலாம் பேசுறாப்புல, அந்த ஊபி குரூப்ல, உடன்பிறப்பு குரூப்ல.
இதெல்லாம் சரின்னு நினைச்சவங்க நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. இது இப்ப நான் உண்மையிலேயே சொல்றேன். ஒரு நல்ல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழன் சேர்க்கிறாங்கல்ல. இது வந்து அவங்களுடைய டேக் நேம் தானே. அதே மாதிரி தானே அவங்க வந்து நிதின்னு ஒரு டேக் லைன் சேர்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியலையா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது? சோழனை நம்ம ஆளுநர் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க ஆண்டது உண்மையிலேயே மனித குலத்தை ஆண்ட யாருமே மனித குலத்துக்கு சேர்ந்தவர்கள் கிடையாது. ராஜரத்தம், அரச வாரிசு. இன்ன வரைக்கும் இங்கிலாந்து ராணியிலையும் இங்கிலாந்து ஃபேமிலியில ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னா இருக்கா? வெளியே இருக்க ஒரு அதாவது அந்த லைனேஜ் சம்மந்தம் இல்லாம அரச பரம்பரை லைனேஜ் சம்மந்தம் இல்லாம இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் லைனேஜ் மாறினா அவ்வளவு பிரச்சனை நடக்குது? இங்கிலாந்து பிரிட்டிஷ் லைனேஜ். அந்த லைனேஜ் நம்ம லைனேஜ் இல்லை. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. இந்த மாதிரி தான் உன் ஆண்ட உன் தலைவரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை பிடித்தார், அந்த நாட்டை பிடித்தார். இந்த மன்னர்களை பார்த்தியா எப்படி வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க. அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. அவங்க உங்காலே கிடையாது. ரத்தமே கிடையாது. சரி விடு, என்னத்த சொல்றது, உனக்கு என்ன புரிய போகுது? எல்லாருமே காணாம போயிட்டாங்களா? எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. உடனே ஒரே உலகம் முழுக்க இருக்க எல்லா அரச பரம்பரையும் காணாம போயிடுச்சு திடீர்னு. அப்படிதானே? இப்ப காட்டக்கூடியதெல்லாம் அரச பரம்பரை கிடையாது. நீ வேற பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சரி, ஓகே. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க திருந்தாம, நீங்க புரிஞ்சுக்காம இங்க எதுவுமே மாறாது. நாளைக்கு இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி இவர் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுவும் இப்படி வந்து நிற்கும். அதுவும் இந்த அரசியல் அதுவும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேட்பாளருக்கு நிப்பாட்டுவாங்க. இதை மாற்ற முடியாது. எப்படி மாறும் அது? அவங்களுக்கு அதான் வேணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதான் வேணும். நம்ம காலமா இந்த பரம்பரை நம்ம ஆண்டுட்டு போயிடணும்டா, ஒரு வரலாற்றில் ஒரு சோழ நின்றுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களை எப்படிங்க இதெல்லாம் யோசிப்பாங்க? நாம யோசிக்கணும். இது முதன்மை இடத்துல மட்டும் கிடையாதுங்க. அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அமைச்சருக்கு பையனா அடுத்த அமைச்சரா மாத்த ட்ரை பண்ணுவாரு. கவுன்சிலர் இருக்கான்னா அடுத்த கவுன்சில் வந்து மேல பதவிக்கு போயிட்டு இந்த கவுன்சில் பதவிக்கு அவன் வீட்டுல இருந்து வர வைக்க பாக்குறாரு. இது லைனேஜா நடக்குது. ஒருத்தர் பண்ற தப்பு இல்லை. நான் முன்னாடியே சொன்ன ஒரு கதை. ஒருத்தன் மிகப்பெரிய திருடன், மத்த எல்லாரும் சரியா இருப்பான். அந்த திருடன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் திருடன்றதை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஆட்களை ஒவ்வொரு விதமா அவனுக்கு ஏத்த மாதிரி திருட வச்சு அவனுடைய திருட்டு பட்டம் இருக்குல்ல, அந்த திருட்டு பட்டத்தோட காரண காரியம் ஆதாரங்கள்லாம் எடுத்து ஒருத்தன் வச்சுக்கிறான். பெரிய திருடனை நீ கேள்வி கேட்டா சின்ன சின்ன திருடனுடைய ஆதாரத்தெல்லாம் காட்டுவான். என்கிட்ட பெரிய அதிகாரம் இருக்கு, நான் உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன், இதை காட்டிடுவேன் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு பெரிய ஆள் இவரே சொல்றாரு, சரி அவர் என்ன சொல்றாரு, இந்த கையெழுத்தை போட்டு கிட்ட மாத்தி தானே அவட சொல்றாரு. நீ மாத்தி விடுறது பலரோட சமூகத்தோட வாழ்க்கையே மாறுது. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு பாத்தீங்களா? நிறைய பிரமிடு கட்டியிருக்காங்க, சின்ன சின்ன செங்கலா வச்சு செதுக்கி. இந்த எல்லா செங்கலும் வேற யாரும் கிடையாது, உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் இருக்க ஆட்கள் தான். அந்த செங்கல் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம், மண்ணா மாறிச்சு அப்படின்னா வெறும் ஒரு மணல் மீடு பாலைவனமா மாறிடும். நான் சொல்றேன் அந்த பிரமிடு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப மைன்யூட்டாக தான் பேசியிருக்கேன். புரிய வேண்டியவங்களுக்கு தான் புரியும். எல்லாருக்கும் புரியணும்னு அவசியமும் கிடையாது. எவனுக்கு தெரியணுமோ தெரிஞ்சா போதும். பெட்ரோல் விலை கூடுது, இந்தியனோட ருபியோட மதிப்பு இறங்குது மீன்ஸ் டாலரோட மதிப்புக்கு நிகராக இல்லாமல் நம்மளுடைய டாலர் மதிப்புக்கு இப்போ ஒரு டாலரோட மதிப்பு இந்தியாவில் எவ்வளோ தெரியுமா? 86 ரூபா. அடுத்து 100 ரூபாய்க்கு போவோம், 150 ரூபாய்க்கு போவோம். இனிமேல் போகிற காலத்தில் அப்படியே மெதுவாக ஏறிட்டே போவோம். பணம் விலை போகுது. அப்போதான் உனக்கு தெரியும் சோறுனா என்ன. இப்படி நீங்க சொன்னீங்கல்ல, இந்த அரச குடும்பங்கள்லாம் இவங்க யாருமே ரோட்ல வந்து ஐயோ சாப்பாடு இல்லையா அதுலேயும் கதற போறது இல்லை. அப்படி கதறுவாங்க, மக்களுக்காக கதற மாதிரி கதறுவாங்க. வீட்டில் போயிட்டு இந்த மக்களுக்காக போராடுன்னு சொல்லிட்டு ஏசி எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து போராடுவாங்கல்ல, உண்ணாவிரதம்லாம் எடுப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே உண்ணாவிரதம் எடுக்கிறது போராட்டம் பண்றதே அவங்க பார்ஷலா ரிச்சா தான் பண்ணுவாங்க. பல பேருக்கு வீடே இருக்காது, தரை விரிக்கிறதுக்கு போர்வே இருக்காது. அவங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு நல்லா ரெட் கார்பெட்டை போட்டுட்டு நல்லா சோஃபா செட்டில் படுத்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்து நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். நல்லா ஃபேன்கள்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில். அப்படி ஒரு மிடில் கிளாஸ்னால கூட அப்படி வாழ முடியாதுங்க. இவங்க உண்ணாவிரதம் எடுக்கிறது. இவங்கெல்லாம் இந்த பிரச்சனையில தப்பிச்சிருவாங்க. எல்லாரும் அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீயும் நானும் தூக்கிட்டு நிறுத்துனீங்கல்ல, எல்லாத்தையும் ஜனநாயகத்தை நிறுத்துனீங்கல்ல, நீங்க தான் மாட்டிக்கிட்டு முடிக்க போறீங்க. சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு தோணுது, நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன், சொல்லிடுறேன். கேட்குறேன் கேளு. எனக்கு என்ன ஒரு பேர் வேணா கட்டிக்கோ, சங்கி மங்கி குங்கி புங்கி என்னமோ சொல்லிட்டு போ. நான் ஒரு மனுஷன் பா, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். எல்லாத்தையும் போறதுக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல, மனுஷன், சாதாரண மனுஷன். அடிச்சா வலிக்கிறேன், நான் கேட்பேன். என்ன வேணா பேர் வச்சுட்டு போ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கணும் அதில் கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த சந்திக்கலாம்.
அதிகாரத்தை கையில எடு. அப்புறம் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய முடியுமா? செய். முடியலையா? உன் வாழ்க்கையை உருப்படியா வாழ்ந்து யாருக்கும் கெடுதல் செய்யாம அதே போதும். Who is this guy?